ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த புரட்டாசி மாதம் 2025ஆம் ஆண்டு 12 ராசி நேர்களுக்கும் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகிறது. இந்த புரட்டாசி மாதம் என்பது சூரிய பகவான் கன்னி ராசிக்குள்ளே நுழைகிற மாதமே புரட்டாசி மாதம். கன்னி ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் நம்முடைய புதன் பகவான் இந்த மாதம் துவக்கத்திலேயே சூரிய பகவானுடன் சேர்ந்து பயணிக்க போகிறார். அப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னே அதிகமாக வழிபாடை நோக்கி போகிறது நம்முடைய பெருமாள். கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லாத நபர்கள் யாரும் இருக்க முடியாது. உறுதியாக இந்த புரட்டாசி மாதத்தில் முடிந்தளவு இந்த மாதம் முழுவதும் பெருமாள் கோயில் போங்க, அல்லது குறைஞ்சது ஒரு 4 முறையாவது பெருமாள் கோயில் போங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்குள்ள பார்க்கலாம். தன்னுடைய கற்பனை ஆற்றல்கள், தன்னுடைய மிகப்பெரிய ஆளுமை சக்தி, இந்த ரெண்டுமே மனசுக்குள்ளேயும் சரி ஒரு செயல்பாடாகவும் இயக்கக்கூடிய நபர்கள் தான் நம்முடைய அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்கள். உங்களை ஒரு ரூம்குள்ளே பூட்டி வச்சுட்டு எல்லா கம்யூனிகேஷனும் கட் பண்ணிவிட்டு உங்களை இருக்க சொன்னால் நீங்கள் அந்த ரூமில் இருக்கவே மாட்டீங்க. அந்த இடம்ங்கிறது உங்களுக்கு செட்டே ஆகாது. ஒன்று நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஏதாவது அதிகமாக ஓவர் ஆஃப் திங்கிங்கில் சிந்தித்து ஒரு புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு மிகப்பெரிய சிறந்த ஆளுமை கொண்டவர்கள் என்று சொல்லலாம். புதுமையான விஷயங்களை அற்புதமாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு திறன் படைத்த நபர்களாகிய மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் எப்பொழுதெல்லாம் அமர்கிறாரோ, அதே போல் 3ஆம் இடத்ததிபதியும் 4இல் அமர்கிறாரோ அப்பொழுது ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. 3க்குரியவன் 4இல் அமர்ந்து 4ஆம் இடத்ததிபதியும் 4இல் அமர்ந்தால் ஏற்றங்கள் உண்டு, மிகப்பெரிய மாற்றங்களும் உண்டு. கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயத்தை நகர்த்தி கொடுக்க போகுது. இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் தேவையில்லாத வம்புகள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத வழக்குகளில் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, செய்யாத குற்றத்துக்கு செய்த மாதிரி உங்களை அவங்க ஒரு கதை கட்டி ஒரு வடிவமைச்சு உங்களை லாக் பண்ணி உள்ளே வைக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. உங்களுடைய எதிராளிகள், உங்களை கூடவே இருந்த உங்களுடைய துரோகிகள் என்ற செயல்பாடுகள் மூலமாக நீங்கள் லாக் ஆகியிருக்கீங்க, ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க அப்படின்னா அந்த டிப்ரெஷன் உடைஞ்சு வெளியே வரப்போகுது. ஒரு சிறப்பான ஒரு இயக்கத்தை உருவாக்க போகிறீங்க. நீங்கள் தவறே செய்யலைங்கிறத இவ்வளோ நாளாக நீங்கள் கத்தி சொல்லியிருப்பீங்க, பல எவிடன்ஸை கொடுத்துருப்பீங்க, ஆனால் அங்கே எடுபட்டுருக்காது. நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லணும்னா 50 பேர் இருக்காங்கன்னா 45 பேர் உங்களுக்கு எதிராக தான் இருந்திருப்பாங்க. அந்த 45 பேர் 30 பேர் உங்கள் கூடவே இருந்தவங்க. அந்தளவுக்கு டிப்ரெஷன். அப்போ நீங்கள் யார்கிட்டலாம் உண்மையை சொன்னீங்களோ, யார்கிட்டலாம் வெளிப்படையாக பேசுனீங்களோ அத்தனை பேருமே முதுகில் குத்திட்டாங்க. அப்போ இந்த லாக்லேருந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு காத்திருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஒரு அற்புதமான ரிலீஸ் கீ இந்த புரட்டாசி மாதம் தான். ப்ராப்பராக ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. கிரகங்கள் அப்படியே ரிலீஸ் பண்ணி விடும். நீங்கள் கவலையே பட தேவையில்ல. நீங்கள் இவ்வளோ நாளாக எத்தனை சாமியை கும்பிட்ருப்பீங்க, எத்தனை வழிபாடோ பண்ணியிருப்பீங்க. கடவுளுக்கு கண் இல்லையா? நான் யாருக்கு மனசார கூட துரோகம் நினச்சதில்லையே, நான் இவ்வளோ தூரம் உண்மையாக இருந்தனால தானே என்னை லாக் பண்ணாங்க, அப்போ கடவுள் இருக்கானா இல்லையான்னு கூட நிறைய பேர் மனசுக்குள்ளேயும் சரி நம்ம ஒவ்வொரு யூடியூப் சேனலையும் சரி கருத்துக்கள் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. நல்லா செக் பண்ணி பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய பதிவுகளில் அதிகமாக கமெண்ட்ஸ் கொடுக்கறது, நல்ல விதமாக கமெண்ட்ஸும் அதிகமாக கொடுக்குறதும் சரி, அதே போல் போங்கய்யா அவங்களுக்கெல்லாம் வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் தன்னுடைய மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசுகிறேங்கிறதுக்காண்டி
சில வார்த்தைகளால் கோபமாக பேசுகிற கமெண்ட்ஸ் கொடுக்குறதுமே நம்மளுடைய அன்பார்ந்த மிதுன ராசிக்காரங்க தான். அப்பயுமே நம்ம கோவப்படுறது கிடையாது. ஏன்னா நீங்கள் பல இடங்களில் அடி வாங்கியிருக்கீங்க, பல இடங்களில் ஏமாந்துருக்கீங்க. அப்போ அந்த ஏமாற்றம் வலியும் உள்ளவங்களுக்கு தான் கோபத்தை அன்பாக வெளிப்படுத்த தெரியும். அந்தளவுக்கு தான் நீங்கள் நிறையா கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. இந்த மாதம் நீங்கள் உறுதியாக அற்புதமாக இருக்க போகிறீங்க. உங்களுடைய நல்ல கமெண்ட்ஸை கொடுங்க, உங்கள் நல்ல விதமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க ஒவ்வொரு வார்த்தைகள்லையுமே இந்த பிரபஞ்ச சக்தி அவங்களுக்கு முழுமையான ஆளுமை கொடுக்கும். அப்போ காலையில் எந்திரிச்சோடனே நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களால் முடியும். உங்கள் கண்ணாடியை பார்த்து நீங்கள் பேசி பாருங்கள், ஓகேவா? ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நீங்கள் கிளம்புனோடனே ஃபஸ்ட்டு சாமியை பார்க்குற முன்னாடி நீங்கள் உங்களை பாருங்கள். உங்கள் கண்ணாடியை பார்த்து உன்னால் முடியும், உன்னால் முடியும்டா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நீங்களே உங்களை பேசுங்க. இது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ட்ரெயினர் நீங்கள் அப்டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் கண்ணாடியை பார்த்து நீங்கள் பேசி 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 நீங்கள் உங்களால் முடியும்னு சொல்லி நீங்கள் ஒரு 5 நிமிஷம் மனம் ஒருமனப்பட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும். பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை கொடுக்கும். கிரக ரீதியாக அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. நம்மளுடைய புரட்டாசி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் ஒரே ஒரு வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ஒரு அற்புதமான விஷயம் உறுதியாக நடக்கும். அந்த வழிபாடு என்ன, அந்த வழிபாடை எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வழிபாடை மனசார நீங்கள் செய்ய உறுதியாக இருந்தீங்கன்னா மட்டும் என்ன பண்ணுங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர், உங்களுடைய நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டுமே இந்த வழிபாடு இந்த மாதத்தில் நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் உறுதியாக வழிபாடு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த முறை புரட்டாசி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை சந்திக்க வேண்டும் என நினைச்சால் கீழே கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புதமான வழிபாடு, ஏற்றத்துக்குரிய வழிபாடை உங்களுக்கு நான் சொல்கிறேன். குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாள் ஆகும் நீங்கள் கொடுத்த கமெண்ட்ஸுக்கு பதிலளிக்கிறதுக்கு. ஏன்னா நிறையா விஷயங்கள் நம்ம ஜோதிட பதிவுகள் பேசிக்கிட்டு வந்துருக்கோம், ஒவ்வொரு யூடியூப் சேனலாக பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் கண்டிப்பாக இந்த பிரபஞ்ச சக்தி எப்போ உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கோ அப்போ உறுதியாக உங்களுக்கு என் மூலமாக கிடைக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். நேயர்களே, தற்போது வரை நீங்கள் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் நான் இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது நம்முடைய பெருமாள் தான். நீங்கள் இந்த 12 மாதங்களில், தமிழ் மாதங்களில் எந்த மாதம் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்களோ போகலையோ அதெல்லாம் விஷயமே கிடையாது. புரட்டாசி மாதத்தில் மறக்காமல் பெருமாள் கோயிலுக்கு போயிடணும். முடிஞ்சளவு பெருமாளுடைய, அதாவது கோயிலுக்கு போக முடியாமல் கொஞ்சம் வயதான சூழ்நிலை இருக்கிற நம்முடைய அன்பு நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சோடனே பெருமாளுடைய மந்திரங்கள், பெருமாளுடைய ஸ்லோகங்கள், பெருமாளுடைய பாடல்களை மனதார பாடுங்க. இதை தாண்டி கோயிலுக்கு போக முடியும், உங்களுடைய உடம்புலையும் சரி உங்களுடைய மனசுலையும் சரி தைரியமும் தன்னம்பிக்கையும் வலிமையும் இருக்குது அப்படின்னா மறக்காமல் பெருமாள் கோயிலுக்கு ரெகுலராக போங்க. நீங்கள் அப்படி மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன உங்களுடைய ராசிக்கான பலன்கள் நல்லபடியாக நடக்கும். எதிர்மறையான விஷயங்கள் உங்களை விட்டு கடந்து போகும். மிகப்பெரிய நீங்கள் மாற்றத்தை சந்திப்பீங்க. பெருமாளுடைய ஒரு வைப்ரேஷன் என்பது இந்த மாதம் இந்த பூலோகத்தை சுற்றி அதிகமாக ஏற்படும். அப்போ இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு கொடுக்க தயாராக இருக்கிறது. நம்ம அதை வாங்கிக்கொள்ள தயாராக இருக்குமான்னு தான் பார்க்கணும். அதை வாங்கினா என்ன பண்ணணும்? நம்ம அவருடைய ஆலயங்களில் போய் மனசார போய் நம்ம வழிபாடு செய்யணும். அதாவது கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு தான் பாடியிருக்காங்க. கேட்கணும். நீங்கள் உங்களுடைய தேவைகளை வந்து பெருமாள்கிட்ட போய் மனசார மனதுருகி நீங்கள் சத்தமாக கேட்பீங்களோ, இல்லை மனசுக்கு, அதாவது என்ன சொன்னால் உள் மனசுக்குள்ள உள்ள விஷயத்தை பெருமாள் புரிஞ்சுக்கிடுவான்னு சொல்லி நீங்கள் மனசார வழிபாடு செய்வீங்களோ, நீங்கள் செஞ்சு பாருங்கள். மாறாத மாற்றங்கள்
தீராத பிரச்சனைகள், இக்கட்டான சூழ்நிலைகளை, எல்லா விஷயங்களையும் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறேன்னா எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இயக்கி கொடுக்கக்கூடிய வைப்ரேஷன் நம்மளுடைய பெருமாள்கிட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் கரெக்டாக செஞ்சால் அவர் அவருடைய கடமையை உங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுப்பாரு. இப்போ வரை நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்களே. இந்த பொது பலன்களுக்குள்ள உங்களுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா 20% ஏற்றம், 20% மாற்றம், 20% தாக்கம் அப்படிங்கிற அமைப்பில் தான் உங்களுக்கு கிரகங்கள் இயக்கும். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுடைய லைஃப்பில் சகல ஐஸ்வர்யங்களும் நீங்கள் கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சியாக வாழ நம்மளுடைய நின்ற நாராயண பெருமாள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.